அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த பிரெத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பாக உங்களை இந்த மாலை நேரத்தில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞானத்தமிழ் தளத்தில் இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கடந்த 2-3 நாட்களாக ஆன்மாவின் பாடங்கள் மற்றும் ஆன்மாவின் நோக்கம், என்னென்ன பாடங்கள் இந்த ஆன்மா படிக்கணும், எதுக்காக இந்த பிறவி அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து நேத்து வந்து இந்த பூமி என்கிற தளம் தான் முக்கியமான வகுப்பறை. அது ஒரு லெபார்டரி லேப் போன்றது. நிறைய பரிசோதனைகள் அங்க நீங்க பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாடத்தை கூட நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த பாடம் நமக்கு நல்லதா இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாடத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பாடம் என்ன கேட்டா, நம்ம எல்லாருமே தெய்வீகத்தன்மை கொண்டவர்கள். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம தெய்வீகத்தன்மை கூட நித்தியமானவர்கள் அப்படின்னா இந்த பிசிக்கல் பாடி கிடையாது. நம்ம வந்து நம்முடைய ஆன்மா வந்து நிரந்தரமானது, பிசிக்கல் பாடி வந்து அழியக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த ஆன்மா வந்து தெய்வீகத்தன்மையோட இருக்குது. நம்மால நிறைய சாதிக்க முடியும், நம்மால சில விஷயங்களை புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இந்த உலகத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை நம்மால பண்ண முடியும். அப்புறம் இன்னொன்னு, நம்ம அன்பினால் மட்டும் உருவாக்கப்பட்டவர்கள். நம்ம கிட்ட இருக்க அக ஒளியை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கோ கிரியேட்டர்ஸ், அதையும் கூட நான் சொன்னேன் நானு. கடவுள் வந்து ஒரு இறைத்தன்மை வந்து நம்ம படைச்சிருக்கு. அது வந்து சில சட்டதிட்டங்கள் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி ஒரு மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். சில விஷயங்கள் என்னால பண்ண முடியும், சில விஷயங்கள் உங்களால பண்ண முடியும். சோ அந்த மாதிரி சட்டதிட்டங்களுக்கு நம்ம உட்பட்டு நடந்துட்டு இருக்கோம். அந்த படைப்பை வந்து நம்ம கரெக்டா பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்குதான் வந்து நம்ம கோ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரியேட்டர் வந்து இறை சக்தி, நம்ம ஹையர் செல்ஃப் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்குது. அதுல இருந்து வந்திருக்க ஒரு சின்ன ஸ்பெக் தான் நம்ம, சின்ன துகள் தான் நம்ம. அப்ப வந்து நம்ம அதோட சேர்ந்து, நம்மளோட ஹையர் செல்ஃபோட சேர்ந்து நம்முடைய அகங்காரத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பாடம் படிக்கணும் அதை படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம எல்லாருமே வந்து இணை படைப்பாளிகள், கோ கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நானு. அப்புறம் இன்னொன்னு, இப்ப இருக்கிற வாழ்க்கையுடைய விஷயங்கள், பாடங்கள் எல்லாமே முதல்ல முடிச்ச பாடத்துல இருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சாதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சாதான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும். அது மாதிரி ஒவ்வொரு பிறவியும் வந்து பழைய பிறவியினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சில விஷயங்கள் நம்ம அங்கேயே படிச்சிருப்போம், சில விஷயங்கள் வந்து இந்த பிறவியில படிச்சுட்டு இருப்போம். சோ அப்ப வந்து நம்ம எப்படி கோ கிரியேட்டர் அப்படின்னு, நம்ம கிட்ட படைப்பாற்றல் இருக்கு, நம்மால சில விஷயங்களை செய்ய முடியும். படைப்பாற்றல் அப்படின்னா என்ன? சில விஷயங்கள் வந்து நம்மால செய்ய முடியும் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, அந்த படைப்பாற்றல் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா, நம்முடைய சிந்தனையிலிருந்து, நம்முடைய எண்ணங்களிலிருந்து அந்த படைப்பாற்றலே தொடங்குது. சோ எல்லா படைப்பாற்றலும், நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்றோம் அப்படின்னா அது நம்மளுடைய எண்ணத்துல ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணங்கள் வரும். இதை பண்ணலாமா அப்படின்னு நம்ம வரும்போது, நம்ம யோசிக்கும் போது நம்ம உடம்பு வந்து அது கோஆபரேட் பண்ணும். ஸோ மைண்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த எண்ணத்தை தொடங்குது, அந்த சிந்தனையை தொடங்குது. ஸோ அது திடீரென்றோ தற்செயலாக நிகழக்கூடிய ஒன்று கிடையாது. இருந்தாலும் அதை சரியாக தெரியாதவங்க கூட, சரியாக கணிக்கும் திறம் இல்லாதவங்க கூட அப்படி நினைக்கலாம். பட் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நமக்கு எண்ணங்கள் தான் வருது. அந்த எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய உடம்பு வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ரிசல்ட் வருது. எண்ணங்கள் வரலாம். நம்ம உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வரலாம். அந்த எண்ணங்களை வந்து எப்படி நம்ம உருவாக்கும் திறனுக்கு கொண்டு போறது, எப்படி வந்து படைப்பாற்றல் கொண்டு போறது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும், நம்ம முடிவு பண்ணணும். சோ அதுக்கு வந்து என்ன வேணும்? எண்ணங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, கற்பனை திறன் வேணும். நம்ம ஒண்ணுமே பண்ணாம இப்படியே உட்காந்துருந்தா சில விஷயங்கள் நடக்குமா? கட்டாயம் நடக்காது. சரி, உதாரணத்துக்கு நான் இப்போ கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். நான் ரெடியா இருக்கணும். கிளாஸுக்கு வந்து இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். 2வது, எனக்கு இந்த ஜூம்ல ஜாயின் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் வந்து என்ன பேச போறேன் அப்படின்னு எனக்கு ஒரு தெளிவு இருக்கணும். ஸோ அதெல்லாமே ஒரு கற்பனை திறன். இன்னும் போக அது ஒரு ஆற்றல். அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கு வர்ற எண்ணங்கள் வந்து உங்களுடைய கற்பனை திறனை பொறுத்து உங்களுடைய ஆற்றல்கள், நான் நேத்து சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு ஹையர் வைப்ரேஷன் போகணும். அதை பண்ணணும்னு ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள இருக்கணும். அதுதான் உங்களுக்கு ஹையர் வைப்ரேஷன் கொண்டு போகும். அந்த 2மே வந்து ஒரு தெய்வீக விதியை பின்பற்றணும். நம்ம முதலே சொன்ன மாதிரி இந்த உலகத்துல வந்து தெய்வீக சட்டதிட்டங்கள் இருக்கு. அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு நம்ம செயல்படணும்.
ஒவ்வொரு முன்னேற்றமும் எங்கிருந்து நமக்கு வருது? நம்முடைய மனசுலருந்து தொடங்குது. மனசுல இருக்கிற சிந்தனையிலிருந்து தொடங்குது. அப்பதான் உங்களுடைய படைப்பாற்றல் வந்து என்ன சொல்லுது? வெற்றிகரமான படைப்பாற்றலாக இருக்கும். சரி, நீங்க நெறைய விஷயங்கள நெனைக்கிறீங்க. எல்லா விஷயங்களும் உங்களால பண்ண முடியுதா? பண்ண முடியல அப்டின்னாக்கா, ஒண்ணா அந்த கற்பனை திறன் நம்மளுக்கு கம்மியா இருக்கு. இல்லாட்டி நம்மோட வைப்ரேஷன் கம்மியா இருக்கு. ஆற்றல் கம்மியா இருக்கு. இல்லன்னா, அது வந்து தெய்வீக சட்டதிட்டத்துக்குள்ள இல்ல. இந்த 3 விஷயத்தினால தான் சில விஷயங்கள் நமக்கு நடக்காம இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த படைப்பாற்றல் வந்து எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப உருவாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான செயல்முறையாகும். நம்ம வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல நமக்குள்ள நம்பிக்கை இருக்கணும். எண்ணங்கள் வந்து நான் ஒரு வேலைய செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அது ஓகே. பட் அதுல வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பிலீஃப் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளவு தூரம் நீங்க அத நம்புறீங்க? அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுல எத்தன பெர்சன்ட் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? உதாரணத்துக்கு இன்னைக்கு வந்து நமக்கு சொல்றாங்க ஒருத்தவங்க, உங்களுக்கு ஒரு ரூ. 10,00,000 இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க உடனே உங்கள மைண்ட் என்ன சொல்லுது? நமக்கு எங்கிருந்து வரும் அப்படின்னு கேள்வி கேட்குது. 10,00,000 வருங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் சொல்றாங்க ஒருத்தங்க. நீங்க உடனே அது வராது அப்படிங்கும்போது, நீங்க அப்படியே கீழ போறீங்க. இல்ல வரும் அந்த நம்பிக்கை. நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல எண்ணங்கள், அப்புறம் வந்து நம்பிக்கைகள், அப்புறம் இந்த யோசனைகள தேர்ந்தெடுக்கும்போது நேர்மறையானவற்றை நீங்க உருவாக்கணும். இதுதான் உருவாக்குதல். உருவாக்குதலுக்கு என்ன வேணும்? எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், உங்களுக்கு ஆழமான நம்பிக்கை. 2வது அந்த யோசனைகள் இருக்கணும். யோசனைனா, இல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்ல, அது நடக்காது அப்படிங்கும்போது, அந்த நம்பிக்கைய வந்து நம்ம தளர விடாம, நம்ம வந்து திருப்ப திருப்ப இல்ல அது நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு. எப்படி வந்து உங்களுக்கு ஒரு எதிர்மறை சிந்தனை வருது அப்படின்னாக்கா, அதைய நம்ம முறியடிக்கிறதுக்காக நெறைய தடவ நேர்மறை சிந்தனைகள சொல்லணும். ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கும்போது, இல்ல அந்த விஷயம் நல்லதா நடக்கும், நல்லதா நடக்கும். ஏன்னா அவ்வளவு வந்து நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சுயம் நம்மள அத வந்து தடுக்கிறதுக்காக பார்க்குது. அதிலிருந்து நம்ம வெளியில வரணும். அப்புறம் அந்த பாடம், நம்முடைய பாடம் ஆனது வந்து சிந்தனையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க நம்ம விரும்பிய விளைவுகளை வந்து உருவாக்க முடியும். சிந்தனை ரொம்ப முக்கியம். நேர்மறையான சிந்தனை, நம்பிக்கை, யோசனை எல்லாமே இருக்கணும். அங்க வந்து உங்க மனச நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்க? நான் சொன்ன மாரி இப்போ ஒரு எதிர்மறை ஒரு எண்ணம் நீங்க உருவாக்குறீங்க. ஒரு விஷயம் பண்ணிறலாம், ஒரு வேலைய பண்ணிறலாம் நீங்க உருவாக்கும்போது, உங்களுடைய மனசு வந்து இல்ல அது பண்ண முடியாது அப்படிங்கும்போது, அங்க உங்க மனச நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்க? அத சார்ந்து தான் உங்களால வந்து விஷயங்கள உருவாக்க முடியும். உருவாக்குதல் அப்படின்னு கூட ஒரு வேலைய செய்ய போறோம் அப்படின்னு உருவாக்குறது கூட ரொம்ப சாதாரண மான விஷயம் கிடையாது. நம்முடைய எண்ணங்கள் நல்லா இருக்கணும். நம்முடைய நம்பிக்கை வந்து ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கையா இருக்கணும். அந்த தேர்ந்தெடுக்கும் திறன். முதல்லயே நான் சொன்ன நம்ம தேர்ந்தெடுக்கிறது கூட நம்மளோட சாய்ஸ் எந்த மாரி இருக்கு? நீங்க வந்து 100% அத பாசிட்டிவா பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அப்பதான் அது சக்சஸ் ஆகும்னு சொல்றாங்க. உருவாக்கத்துல 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து எண்ணங்கள் உருவாக்குது அது ஓகே. தெய்வீக விதியோட அது இருக்கா? கடவுள் தன்மையோட நீங்க அத உருவாக்குறீங்களா? நேர்மறை எண்ணங்களா இருக்கீங்களா? மற்றவங்களுக்கு நீங்க தீங்கு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த உருவாக்குதல் சரி வராது. சி நம்மளுக்கு மத்தவங்கள வந்து நமக்கு அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய வாழ வந்திருக்காங்க. அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றதோ, அவங்களோட நம்ம கம்பேர் பண்றதோ, அவங்க இப்படி வாழ்றாங்களே, நம்ம அது மாரி வாழ முடியலையே, அதுக்காக நம்ம ட்ரை பண்றது எல்லாமே நேர்மறையான சிந்தனைகள், நேர்மறையான எண்ணங்கள் கிடையாது. நம்ம வந்து நம்முடைய தெய்வீக விதியோட இணைஞ்சு, ஒருங்கிணைந்த உணர்வு நிலையில உருவாக்க வேணும். உணர்வு நிலை என்னன்னா, ஒரு ஃபீலிங் இருக்கணும். ஃபீலிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த பாடி. நம்முடைய உடலோட நீங்க சில விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க. உண்மையாவே வேணுமா? அந்த விஷயம் இருந்தா ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. அது உருவாக்குதல். உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ந ந அந்த உருவாக்குறதுக்கான நல்ல எண்ணம் இருக்கா? கட்டாயம் அந்த மாதிரி வீடு எனக்கு வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அங்க இல்ல என்னால வீடு கட்ட முடியாதுன்னு நினைக்கும்போது, அந்த யோசனை உங்களோட மனசு வந்து அத தடுக்குதா? அது எல்லாமே நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். தெய்வீக விதியோட, தன்மையோட அப்ப நீங்க அந்த புது புது வீட்ல போயிருந்தா எவ்வளோ நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. அது உணர்வு நிலை. அந்த உணர்வு நிலை கூட முக்கியம். ஃபீலிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த பாடி. இல்ல, அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அதனால நான் வீடு கட்டணும். அவங்க வீட்ட விட நான் பெரிய வீடு கட்டணும். என் தங்கச்சி பெரிய வீடு கட்டியிருக்கா. அண்ணன் பெரிய வீடு அங்க வந்து நம்ம வந்து நல்ல எண்ணங்களையோ, நல்ல தெய்வீக சட்டத்துக்கு உட்பட்டோ நம்ம நடக்கலன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. ஸோ நமக்கு என்ன வேணும்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த தெய்வீக தன்மை விதியோட தன்மையோட ஒருங்கிணைந்த உணர்வு நிலையில் இருக்கணும்.
ஸோ உங்களுக்குள்ள அந்த இருக்கிற இறைத்தன்மையை எழுப்பணும். உங்களோட வைப்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும். அது போக உங்களுக்கு அந்த ஃபீலிங் இருக்கணும். ஒரு ஹாப்பினஸ் அங்க போயிருந்தா எவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி உலகாய விஷயங்கள நீங்க வந்து குழப்பமடைந்து உலகாய விஷயம் குழப்பமடையுதுன்னா என்ன? அவங்களுக்கு பெரிய வீடு இருக்கு. அதனால எனக்கு வீடு வேணும். அவங்க இப்படி என் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நல்லா வீடு கட்டியிருக்கான். ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு இருக்கான். அவன போல நான் வாழணும். அப்ப என்ன யாரோட வாழ்க்கைய நீங்க வாழ்றீங்க? அவங்க வாழ்க்கைய வாழக்கூடாது. உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கு இருக்கிற தெய்வீக சட்டம், உங்களுடைய உணர்வு நிலை, உங்களுடைய ஃபீலிங் அத பொறுத்து தான் உங்களுக்கு வரும். நீங்க உலகாய விஷயங்கள்ல இந்த மெயினா அந்த உலகாய விஷயங்கள நம்ம ஏன் மாட்டிக்கிறோம் அப்டின்னா, நம்ம ஐம்புலன்களால மாட்டிக்கிறோம். நம்முடைய கண், காது, மூக்கு மத்தவங்க சொல்றாங்க, அவங்க என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா? அவங்க அவ்ளோ பெரிய ஆளாயிட்டாங்க. ஆகட்டும். அதுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அ அத வந்து ஒரு விட்னஸ் கான்ஷியஸ்ல பார்க்கணும். பரவால்ல. நீங்க அத பார்த்து சந்தோஷப்படணும். உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப பெரிய ஆளாயிட்டான். உங்க ஃப்ரெண்ட் ஒரு பணக்காரன் ஆயிட்டான். ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டான். ரொம்ப நல்லா பிசினஸ் பண்ணா, அத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். இல்ல அத பார்த்து நீங்க எந்த மோட் இருக்கீங்க? ஜெலஸ் மோட் இருக்கீங்கன்னு பார்க்கணும். ஸோ அதான் சொல்றாங்க. உலகாய விஷயங்கள நீங்க குழப்பமடைந்து, அப்ப நீங்க குழப்படையும்போது என்னங்க உங்களுடைய விழிப்புணர்வு நிலை இருக்காது. ஸோ அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். எதுக்காக அவேர்னஸ் வேணும்? நம்மளுடைய நம்பிக்கைய ஆழப்படுத்துறதுக்கும், நம்மளுடைய உணர்வு நிலையை அத நான் சொன்ன மாரி நம்முடைய ஃபீலிங்ஸ வந்து அ புரிஞ்சுக்கிறதுக்கும், நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு நிலை, மாஸ்டரிங் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அவேர்னஸ் நம்மகிட்ட இருக்கணும். அது இருந்தா மட்டும் தான் நம்முடைய என்ன சொல்றது? நம்ம இந்த உருவாக்குதல் வந்து ரொம்ப அழகா நடக்கும். ரொம்ப நல்ல விஷயமா நடக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இத வந்து நம்ம எப்பவுமே நம்ம கவனம் வந்து இந்த அகங்காரத்தால கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது. மேலோட்டமான நிகழ்கள். சரி நீங்க உங்களையே யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள் நீங்க நெனச்சிருப்பீங்க. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பட் அந்த விஷயங்கள் நடந்திருக்காது. சரி உங்களுடைய வாழ்க்கையே நீங்க வந்து என்ன சொல்றது? கான்டம்ப்ளேட் பண்ணி பாருங்க. சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா நடந்திருக்கும். நீங்க எதிர்பாராத விதமா கூட நடந்திருக்கும். ஏன்னா, அது உங்களுக்கான விஷயம். சில விஷயங்கள் நடந்திருக்காது. ஏன்னா, அது உங்களுக்கு உங்களுக்கு நீங்க ஒண்ணா வந்து அத மேலோட்டமா பார்த்திருப்பீங்க. எனக்கு இது வேணும் அவ்வளோதான். அது கிடையாது. பட் நீங்க எவ்வளோ அத ஃபீல் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுடைய உணர்வு நிலை அங்க எப்படி இருக்குது? உங்களுடைய இத வந்து நீங்க தான் கான்டம்ப்ளேட் பண்ணணும். ஒருத்தருடைய உணர்வு நிலையும், ஒருத்தருடைய எண்ணங்களும் ஒவ்வொருத்தருடைய மீன் யோசனைகளையும் நீங்க தான் தேர்ந்தெடுத்து, நிஜமாவே அது உங்களுக்கு வேணுமா? நீங்க நிஜமாவே அதுக்கு வேணும் அப்டின்னா, நீங்க அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. அது கட்டாயம் நடக்கும். நீங்க மேலோட்டமா நெனைச்ச விஷயங்கள் தான் நடந்திருக்காது. ஸோ 2க்கும் நீங்க நீங்க தான் வந்து அத வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். See, சில விஷயங்கள் நடக்கல அப்டின்னா, நீங்க உங்கள யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க எப்படி இருந்தீங்க? உங்களுடைய யோசனைகள் எப்படி இருந்தது? உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருந்தது? உங்களுடைய உணர்வு நிலை, உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருந்தது? அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. சில விஷயங்கள் நீங்க எதிர்பாராம கூட ரொம்ப ஈஸியா நடந்திருக்கும். அங்க வந்து நீங்க எப்படி இருந்தீங்க? 2யும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ உருவாக்குதல் அப்படிங்கிறது ஒரு படைப்பாற்றல் சிந்தனையிலிருந்து தொடங்குது அப்படின்னா, சிந்தனை மட்டும் இல்ல. உங்களுடைய எண்ணங்கள், நம்பிக்கைகள், உணர்வு நிலை இத்தனையுமே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. இத்தனையுமே நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ஒன்று அப்படின்னு நெனச்சுக்கோங்க. உங்களோட நோக்கம் வந்து ரொம்ப தீவிரமானதா இருந்தா, கட்டாயம் இத நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னா, அதுக்கான முயற்சிகள் நீங்க பண்ணுவீங்க. அந்த முயற்சிகள் பண்ண உங்களுடைய உணர்வு நிலை மாறும். உங்களுடைய நம்பிக்கை மாறும். இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாக்கா, நீங்க அதுக்கான பிளான் பண்ணியிருப்பீங்க. எத்தன மணிக்கு கிளம்பணும்? எப்படி போறது? யார் கூட போறது? அதுக்கு டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. இத்தன வேலைகள் பண்ணா தானே நீங்க இங்கிருந்து ஒரு இடத்துல இருந்து இங்கிருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போணும் அப்படின்னா, நீங்க ட்ரெயின்ல போறீங்களா? ஃப்ளைட்ல போறீங்களா? கார்ல போறீங்களா? அதுக்கு டிக்கெட் வாங்கியிருப்பீங்க. இல்ல அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. பெட்ரோல் போட்டிருக்கணும். நெறைய விஷயங்களுக்கு இது எல்லாமே பண்ற மாதிரி, உங்களுடைய வாழ்க்கையில கூட நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியத்துவம் குடுக்கறது மட்டுமில்ல, அந்த இடத்துக்கு போனா எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு அம் ட்ரிப் போறேன் நீங்க வந்து ஒரு ஹாலிடே ட்ரிப் போறேன் அப்படின்னா, எவ்வளவோ பிளான் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்களுடைய விஷயங்கள் கூட உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த கூட நீங்க பிளான் பண்ணணும். அதுல நம்பிக்கை இருக்கணும். நடக்கும்னு நம்பிக்கை இருக்கணும். அது நடந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நெனச்சு பார்க்கணும். அப்பதான் அந்த உருவாக்குதல் அப்படின்னு ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. தெளிவான நோக்கம் இருக்கணும். உங்களோட மனசு வந்து சலனம் இல்லாம இருக்கணும். ஒரே திசையில செலுத்தணும். ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னா எவ்வளவு எஃபோர்ட், எவ்வளவு முயற்சி பண்ண வேண்டியிருக்கு நம்ம. அதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களுடைய எஃபோர்ட் இருக்கணும். உங்களுடைய முயற்சி இருக்கணும். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதே மாரி உங்களுக்கு கனவும் காணணும். அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு? கனவு காணுங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த விஷயம்
எந்த விஷயம் நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்தை பத்திய கனவு காணணும். அந்த விஷயம் நடந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்கன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நீங்க நெனச்சுக்கணும் அப்படின்னு. அதே மாரி நோக்கம் வந்து படைப்பாற்றல் செயல்படும் போக்கினை ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க நெனச்சே நெனச்சு பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்க நெனச்சு பாருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒண்ணுக்கு பின்ன ஒண்ணு அது ஒரு சீக்வென்ஸா நடந்து, அது ஒரு சக்சஸா உங்களுக்கு குடுக்கும். அ இப்ப என்னோட வாழ்க்கையில கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டியிருந்தது. ரொம்ப அழகா நடந்துச்சு. அது நான் எதிர்பார்க்கவே இல்ல. நான் வந்து அதுக்கு எஃபோர்ட்டும் போடல. அது சர்வீஸ் நான் பண்ணதோட எஃபெக்ட் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருக்கேன். அது சீக்வென்ஸா நடக்குது. ரொம்ப அழகா அந்த விஷயம், பெரிய விஷயம் வந்து நான் எதிர்பாராத விதமா ரொம்ப நல்லா நடந்திருக்கு. அதுக்கு நானு வந்து ரொம்ப ட்ரீம் எல்லாம் கூட பண்ணல. பட் நீங்க வந்து அத ட்ரீம் பண்ணி, இந்த யோசனைகள் நல்லதா வச்சுட்டு, நல்ல எண்ணங்கள வச்சுட்டு இருந்தா, நல்ல தெய்வீக தன்மையோட நீங்க இருந்தீங்கன்னா, உணர்வு நிலையில இருந்தீங்கன்னா, ரொம்ப அழகா நடக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ பிரபஞ்சம் வந்து அந்த நோக்கத்துக்கு கட்டுப்பட்டுருக்கு. நீங்க சொல்லுவாங்களே ஒரு விரதம் இருங்க. ஒரு 48 டேஸ், 41 டேஸ் அப்படின்னு. எதுக்காக விரதம் இருக்கீங்க? அந்த ஒரு நோக்கம். இப்ப நான் வந்து எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்டின்னா, ஒரு பையன்கிட்ட சொல்றோம். நான் வந்து 40 நாள் வந்து நல்லா படி. தினம் அத எடுத்து நெனச்சுக்கோ. தினம் கோயிலுக்கு போயிட்டு வா. சொல்லுவாங்களே தண்ணி ஊத்திட்டு வா விநாயகருக்கு போய் அப்டின்னா, எதுக்குன்னா அந்த நம்முடைய எண்ணங்கள சீர் செய்றதுக்காக. நம்ம ஃபோக்கஸ் நம்ம ஃபோக்கஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கணும். அந்த எந்த வேலை நமக்கு நடக்குமோ, அது மேல நமக்கு ஃபோக்கஸ் இருக்கும்போது கட்டாயம் நடக்கும். ஏன்னா, நீங்க அந்த 41 நாளும் ஒரு விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போறாங்க பார்த்தீங்களா? அந்த விரதம் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த ஒரு என்ன நடக்கணுமோ, அது மேல நம்ம கவனம் முழுமையா இருக்கும். அதுக்கு தான் அந்த விரதம் எல்லாம் அந்த காலத்துல வச்சிருக்காங்க. இப்போ வந்து என்னமோ ஏனோ தானோன்னு விரதம் இருக்கதில்ல. அந்த ஃபோக்கஸ் டெய்லி நமக்கு அட்லீஸ்ட் காலையில ஒரு 10 மினிட்ஸாவது நமக்கு அது மேல இருக்கணும். ஒரு மாலை போடுறதாகட்டும், ஒரு செருப்பு இல்லாம நடக்கிறது. அது எல்லாமே வந்து நம்முடைய என்ன சொல்றது? நம்முடைய கவனத்த வந்து அந்த தேவையான உருவாக்குதல் மேல வைக்கிறது. படைப்பாற்றல் மேல நம்ம வைக்கிறதுக்காக, அதுக்காக நமக்கு அந்த காலத்துல நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு சிந்தனையும் நடுநிலையானது அப்படின்னு சொல்றது, தீங்கானது அப்படின்னு கிடையாது. அந்த சிந்தனை வந்து எப்படி இருக்கு? இதெல்லாம் எப்படி போடுறீங்க? அத பொறுத்து தான் அந்த விஷயம் நடக்கும். எப்படி ஒரு கோல், ஒரு எய்ம் வாழ்க்கைன்னா ஒரு நோக்கம் இருக்கணும் இல்ல? நோக்கம் இல்லாம வாழ்ந்தா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அந்த வாழ்க்கை வந்து நல்ல சீரான வாழ்க்கை இருக்காது. ஒரு நோக்கம் இருக்கணும். நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? என்ன பண்ணணும்? வேலைக்கு போனா என்ன பண்ணணும்? சொன்ன மாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்கூலுக்கு போனா, காலேஜுக்கு போனா எப்படி ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்றோமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில கூட நல்ல எண்ணங்கள், நல்ல ஃபீலிங்ஸு, நல்ல தாட்ஸு, பொறாமை இல்லாம மத்தவங்கள பார்த்து மத்தவங்களோட வாழ்க்கைய வாழாம, நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆ யோசிச்சுட்டு இருக்கணும். அது விரதமெல்லாம் எதுக்கு இருக்கு? நம்பிக்கைய வந்து படுத்துறதுக்காக. அந்த சக்திய வந்து நம்ம ஒருமுகப்படுத்தணும். ஒருமுகப்படுத்துறது, கான்சன்ட்ரேட் பண்ணி அங்க கொண்டு போறது, ஒரே திசையில செலுத்தும்போது, அந்த விழிப்புணர்வு நமக்கு வரும். அவேர்னஸ் வரும். அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விழிப்புணர்வு இல்லாம எப்படி நம்ம அத செய்ய முடியும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அவேர்னஸ் இருக்கணும். ஸோ ஒரு வண்டி ஓட்டுறீங்க நீங்க. அவேர்னஸ் இல்லாம வண்டி ஓட்ட முடியுமா? கட்டாயம் ஓட்ட முடியாது. நீங்க ரெகுலரா போற ரூட்ல வந்து அப்படியே போயிருவீங்க. ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்து அப்படியே போயிருவீங்க. ஆனா, ஒரு புது இடத்துக்கு போகணும் அப்படின்னா, புது அ ரோடு எடுத்து நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா ஒரு அவேர்னஸோட ஓட்டணும். Google மேப் சொன்னா கூட நமக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அங்க குழி இருக்கா? ஸ்பீட் பிரேக்கர் இருக்கா? சிக்னல் இருக்கா? அது எல்லாமே நமக்கு தெரியணும். ரெகுலரா போற ரூட்ல எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டுருக்கும். பட் இது வந்து நம்ம விழிப்புணர்வோட செல்ல வேண்டிய விஷயம். விழிப்புணர்வு இல்லாம அது எதை செய்தாலும் அது வந்து அந்த சக்தி நிச்சயமாக ஏதோ ஒன்று உருவாக்கும். பட் நம்ம நெனச்சபடி உருவாக்காது. அதற்கு வந்து எந்த விதிவிலக்கும் கிடையாது. ஸோ நம்ம விழிப்புணர்வோட செயல்படணும் அப்படிங்கிறது தான் 3வது பாடம். அடுத்த பாடம் பார்த்தீங்கன்னாக்கா, உணர்வுபூர்வமாக நம்ம ஈடுபடணும். உணர்வுபூர்வமா எப்படி ஈடுபடுறது? எதையும் உருவாக்க நமக்கு நான் சொன்ன மாரி ஃபீலிங் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த பாடி. ஒரு ஃபீலிங் இருக்கணும். அறிவுபூர்வமா எதையாவது விரும்புவது விரும்புவது மட்டும் அதை உருவாக்க முடியாது. நான் அறிவுபூர்வமா நெனைக்கிறேன். அன்னைக்கு ஒரு 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 புக் ஃபுல்லா படிக்கணும் அப்டின்னா, பட் அது முடியாது. இந்த புக்க படிச்சா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். இல்ல இந்த வேலைய செஞ்சா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அந்த உணர்வுபூர்வமா நம்ம பிடிக்கணும். சில வேலைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அத நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிச்சுருவீங்க. ஏன்னா, நீங்க வந்து அந்த வேலைய அவ்வளவு என்ன சொல்றது? அவ்வளவு லைக் பண்றீங்க. அவ்வளவு சந்தோஷமா அத செய்றீங்க. அவ்வளவு உணர்வுபூர்வமா அத செய்றீங்க.
ஸோ எண்ணங்கள் வந்து என்ன பண்ண அந்த சக்தியை ஒருங்கிணைக்கிறதுக்கு உதவும். வேறு வேலை செய்யறதுக்கு ஒரு எண்ணம் மட்டும் பத்தாது. ஃபர்ஸ்ட் இத செய்யணும். இது செஞ்சா என்ன ஆகும்? அடுத்தது இத செய்யணும். அடுத்த வேலைய செஞ்சா அது என்ன ஆகும்? ஸோ ஒரு கன்டினியூஸா ஒரு 4, 5 வேலை செஞ்சா தான் ஒரு ஒரு வேலை முடியும் அப்டின்னாக்கா, அந்த எண்ணங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு இருக்கணும். திடீர்னு ஒரு வேலை செய்றீங்க. எ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்னைக்கு சமைக்கணும்னு வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் என்ன வேணும்னு எடுத்து வைக்கணும். அந்த வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணணும்னு தெரியும். அதுக்கு என்னென்ன போடணும்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு நடக்கிற மாதிரி வாழ்க்கையில கூட ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்னாக்கா, நமக்குள்ள ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஹேப்பனிங்ஸ் இருக்கணும். ஒரு ஒருங்கிணைக்க எல்லாத்தையும் சேர்த்தா தானே ஒரு சமையல் நல்லா வரும். அது மாரி எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு, அந்த தேவையான ஒன்று நம்மால உருவாக்க முடியும் அப்படின்னு நெனச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நமக்கு ஒரு விருப்பம் வேணும் அதுல. ஸோ நீங்க பாரு விருப்பத்தோட ஒரு பாடத்த படிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூலுக்கு போற பையனாகட்டும், இல்ல நீங்க வேலைக்கு போனா கூட, ஒரு சந்தோஷமா போய் ஒரு வேலைய செஞ்சும்போது, ரொம்ப அழகா செய்வீங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கவன குவிப்பு, கவனம் பூரா அந்த வேலையில செலுத்தும்போது, மல்டி டாஸ்கிங் கிடையாது. ஒரு வேலையில நீங்க நடக்கிறீங்கன்னா, நடக்கிறது மேல மட்டும் கவனம் செலுத்தி பாருங்க. நீங்க குளிக்கிறீங்கன்னா, குளிக்கிறது மேல மட்டும் கவனம் செலுத்தி பாருங்க. அப்போ வந்து அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவே யோசனைகளை நிஜமாக்கும். அதுவே ஆன்மாவோட அதிதீவிர ஆற்றலாக மாறும். நீங்க அந்த கவனக்குவிப்போட, கவனத்தோட ஒரு வேலை செய்யும்போது, அந்த யோசனை வந்து நிஜமாகும். நீங்க என்ன கோல் வச்சிருக்கீங்களோ, அது உண்மையாவே நடக்க ஆரம்பிக்கும். அது ஆன்மாவோட அதிதீவிர ஆற்றல். ஆன்மா கூட நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி வர்றாங்க. உங்களுக்கு கனவு வந்து கடவுளோட வரப்பிரசாதம். கனவு. அப்புறம் ஏதாவது ஒன்றுக்காக நீங்க ரொம்ப ஏங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க மனசு வந்து அந்த இதயத்தோட இணைஞ்சு, அதை நிறைவேற்றுறதுக்கான உந்துதல் வரும். ஒரு வேலைய செய்யணும்னு நெனைக்கிறீங்க. அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. என்ன பண்ணணும்? நீங்க வந்து அதுக்காக ஒரு ஒரு ஏக்கம் இருக்கணும். இந்த வேலைய எப்படி செய்யறதுன்னு ஒரு முயற்சி இருக்கணும். ஏக்கம் இருக்கணும், முயற்சி இருக்கணும். அப்ப மனசு வந்து நம்ம இதயத்தோட சேர்ந்து அதுக்கு உண்டான உந்துதல குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அத செஞ்சே முடிக்கணும் அப்படின்னு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, காலையில ஒரு ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க தியானம் பண்ணணும்னு நெனச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய மனசு அதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க 5 மணிக்கு நீங்க எப்படி தூங்கிட்டு இருந்தாலும் 5 மணிக்கு எந்திரிச்சுருவீங்க. அதே மாரி நம்ம அலாரம்லாம் வைக்கணும்னே கிடையாது. ஒரு இடத்துக்கு போகணும், நாளைக்கு காலையில நான் 5 மணிக்கு போகணும்னு நீங்க நெனைச்சீங்க. உங்களுடைய என்ன சொல்றது? உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கமாண்ட் குடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிச்சுருவீங்க. நீங்க பாருங்க அலார்ம்லாம் வைக்கணும்னே கிடையாது. கட்டாயம் எந்திரிச்சுருவீங்க. என்ன? உங்களுக்கு வந்து ஒரு உந்துதல் இருக்கணும் அதுக்கு. அதுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு கட்டாயம் அது பண்ணணும்னு ஒரு கோல் இருக்கணும். ஒரு எய்ம் இருக்கணும். அப்பதான் அது நடக்கும். இல்ல அப்டின்னா, நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்கிருவீங்க. டைம் எல்லாம் போயிடும். நீங்க நெனச்ச வேலைய செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி உங்களுடைய உணர்வுகளின் தன்மை, அதான் நான் சொன்ன மாரி ஃபீலிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த உருவாக்கத்தினோட பாதையில வந்து உங்கள செலுத்தும். ஒரு விஷயம் செய்யணும், ஒரு வீடு கட்டணும் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னாக்கா, அந்த வீடு கட்டினா எவ்வளோ நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னா, எவ்வளோ ஹேப்பியா இருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அந்த பாதையில உங்கனால செல்ல முடியும். அந்த உருவாக்கத்தின் பாதையில, அந்த வீடு உருவாக்குற பாதையில வந்து உங்கனால செல்ல முடியும். ஆனா வந்து உங்களுடைய சுய புத்தியோ, புத்திசாலித்தனமோ அத பண்ணாது. நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, புத்திசாலித்தனத்தால வந்து ஒரு பெரிய பிசினஸ் பண்ணவங்க கிடையாது. பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாமே எய்தர் காலேஜ் ட்ராப் அவுட்டா இருப்பாங்க. அ உங்களுக்கே தெரியும் நெறைய பேரு பெரிய மல்டி நேஷனல் கம்பெனிஸ் ரன் பண்றவங்க கூட வெரி வெல் எஜுகேட்டட்லாம் கிடையாது. நான் அவங்க தப்பு சொல்ல வரல. பட் அவங்களுடைய என்ன சொல்றது? அவங்களுக்கு அந்த செயல்படக்கூடிய தன்மை இருக்கு அவங்ககிட்ட. அவங்ககிட்ட அந்த உருவாக்கம் இருக்கு. அவங்ககிட்ட அந்த ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்ககிட்ட அந்த கோல் இருக்கு, எய்ம் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. அதே அவங்கள வந்து ஒரு நல்ல இதுக்கு கொண்டு போகும்ன்னு சொல்லலாம். அதுக்கு புத்திசாலித்தனமோ, இல்ல பணமோ, இல்ல வந்து மத்தவங்களோட சப்போர்ட்டோ தேவையில்லாம கூட அது நடக்கும். இல்லாமல் கூட நடக்கும்னு சொல்லல. இருந்து பண்றது ஒண்ணு. சிலருக்கு வந்து சிலர் அத கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருப்பாங்க. எங்க பேரன்ட்ஸ் வந்து எனக்கு ஒண்ணுமே குடுக்கல. நான் எப்படி பண்ணுவேன்? பட் அப்படி கிடையாது. எல்லார்னாலும் நம்ம கிட்ட இது வந்து இருக்கிற இறைத்தன்மை, நம்மளுடைய நம்முடைய ஸ்பிரிட் கைட்ஸ் நம்மள கைட் பண்ணுவாங்க. நம்முடைய இறைத்தன்மை, நம்முடைய ஹையர் செல்ஃப் நம்மள கைட் பண்ணும்னு நீங்க என்னைக்கு நம்புறீங்களோ, அன்னைக்கு உங்களால நெறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு நெனச்சுக்கிறேன். இதுக்கு முக்கியமான ஒண்ணு என்னன்னாக்கா, நமக்கு வந்து அந்த ஆசை இருக்கணும், விருப்பம். அதுதான் ஒரு தீப்பொறி மாதிரி. எப்படி வந்து ஒரு பட்டாச பத்த வச்சா தான் எரியும், வெடிக்கும், எரியுங்கிற மாதிரி, ஒரு அது மாதிரி உங்களுக்கு ஒரு தீப்பொறி ஒண்ணு இருக்கணும்.
சரி, நீங்க எதிர்பாராத விஷயங்கள சிலது வந்து பண்ண முடியுது அப்படின்னா, உங்களுக்கு அது ஒரு விருப்பம் இருக்கு. அது வந்து ஒரு உத்வேகமா மாறி ஒரு செயலாக மாறும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த தாட்ஸ் வரணும். அந்த தாட் வந்து அத உருவாக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வேகம் வரணும். அப்போ வந்து அது ஒரு செயலாக மாறும். அப்பதான் உங்களுக்கு ஒரு சக்சஸா அத மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு 4வது பாடம். 5வது பாடம் வந்து காட்சிகளா உருவாக்கப்படுத்தணும். சரி, நம்மள பொறுத்தவரைக்கும் நம்ம இப்படி சொல்லிட்டு இருக்கலாம். பட் இது வந்து உருவாக்குதல் அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு விஷுவலைசேஷன் இருக்கணும். ஆனா ஆக்சுவலா விஷுவலைசேஷன் நம்ம பண்ணணும்னு கிடையாது. பட் நம்ம வந்து யோசிக்கலாம். ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு வந்து இப்படி டிசைன் பண்ணா எப்படி இருக்கும்? ஒரு ஆர்க்கிடெக்ட் டிசைன்டு ஹவுஸா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கும்போது, அதே மாரி அடையறதுக்கான சாத்தியக்கூறுகள் 100%க்கு மேல இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ விருப்பத்தின் மூலம் ஒரு விருப்பம் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் வந்து ஒரு உருவாக்கும் திறன் வரும். அப்புறம் அது வந்து நீங்க வந்து காட்சி பிம்பங்களா வந்து அடுத்த நிலைக்கு அத எடுத்து செல்லலாம். அதே மாரி வேலையில நீங்க வந்து ஒரு ஆர்டினரியா ஒரு அசிஸ்டன்ட்டா ஜாயின் பண்றீங்க. அப்புறம் வந்து ஒரு சின்ன புரமோஷன் வருது. அப்புறம் இன்னொரு புரமோஷன், அப்புறம் ஒரு மேனேஜர். ஏன் அந்த கம்பெனிக்கு நீங்க சிஇஓ கூட ஆகலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, நம்முடைய காட்சிப்படுத்துதல் வேணும். நான் எப்படி முதல்ல சொன்னது வந்து நீங்க உணர்வுபூர்வமா அத நினைக்கணும். 2வது வந்து அது பிம்பங்களா நினைக்கணும். அது எதையாவது உருவாக்க வேணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆழ்மனை நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட வந்து அதுல வந்து இன்வால்வ் பண்ணும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அ எதுவுமே அது வந்து கமாண்ட மட்டும் தான் ஃபாலோ பண்ணும். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நீங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ஒரு விளைநிலம் மாதிரி. அங்க நீங்க என்ன விதைக்கிறீங்களோ, அந்த விதை தான் வளர்ந்து ஒரு மரமாகி நீங்க நினைச்சத அதால நடத்த முடியும். அதுக்கு வந்து வார்த்தைகள் புரியாது. ஆனா வந்து அது குறியீடுகள், அன்னைக்கு காட்சிகள் ஏன் காட்சிப்படுத்தணும் அப்படின்னாக்கா, ஆ அந்த காட்சிகள மட்டும் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். சொல்லுவாங்க இல்லைங்களா, நீங்க கனவு காணுங்கள் அப்துல் கலாம் சொன்ன மாரி, அந்த மாரி காட்சிகள் உருவகப்படுத்தணும். அத வந்து நீங்க பண்ணும்போது, அது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்டோர் பண்ணிட்டு, இப்ப இல்லாட்டியும் கரெக்ட்டான டைம் வரும்போது அது உங்களுக்கு நடக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அத ஃபாலோ பண்ணணும். 1000 வார்த்தைகள் கூறாதவன ஒரு படம் போடும். சொல்லுவாங்க ஒரு கிளாஸ் ரூம் நான் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, "யூ ஹேவ் டூ கிரியேட் எ கிளாஸ் ரூம் கிளைமேட்" அப்படிம்பாங்க. இன்னைக்கு என்ன பாடம் நம்ம எடுக்க போறோமோ, அந்த பாடத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஆ பிக்சர்ஸ் எல்லாம் வந்து அந்த கிளாஸ் ரூம்ல போட்டோம்னா, அந்த ஸ்டூடண்ட் வந்து நம்ம சொல்லும்போது கவனிக்காட்டி கூட, அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்து படிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் செல் ஸ்ட்ரக்சர்ன்னு வச்சுக்கோங்க. அந்த செல் வந்து நியூக்ளியஸ் இருக்கு, அ மைட்டோகாண்ட்ரியா இருக்கு, கோல்கி அப்பரேட்டஸ் இருக்கு, எண்டோபிளாஸ்மிக் அது எல்லாமே நம்ம சொல்லிட்டே இருப்போம். பட் ஆனா வந்து, அது என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே போட்டு வச்சுட்டோம்னா, நம்ம சொன்னதுக்கு அப்புறம் கூட அந்த ஸ்டூடண்ட் வந்து அத பார்த்து படிச்சுக்க முடியும். அதே மாரி செல் டிவிஷன் அப்டின்னாக்கா, அந்த டயகிராம்ஸ் போட்டு வைக்கணும். இன்னைக்கு என்ன நம்ம பாடம் எடுக்க போறோமோ, அத போட்டு வைக்கும்போது, அந்த ஸ்டூடண்ட் என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. அதே மாரி தான் நம்முடைய ஆழ்மனதுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து நம்ம காட்சிகள் குடுக்கணும். இந்த மாரி இருந்தா ஒரு வீடு ஃப்ரண்ட் எலிவேஷன் எப்படி இருக்கணும்? சைட்ல எப்படி இருக்கணும்? கிச்சன் எப்படி இருக்கணும்? ஹால் எப்படி இருக்கும்? ஒண்ணொண்ணும் நம்ம காட்சிகள் படுத்தி, நம்ம கொண்டு போகும்போது, அது அப்படியே நடக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. உங்களுக்கே தெரியாம, நீங்க பண்ணுன காட்சிகள வந்து உங்களால அந்த வீடு கட்டும்போது கொண்டு வர முடியும். அதுக்கு ஒரு ஆர்க்கிடெக்ட்லாம் வேணும்னு கிடையாது. அஃப்கோர்ஸ் டிசைன் பண்றதுக்கு இருந்தா கூட, இன்னும் கூட நீங்க மாத்தி எவ்வளோ அழகா அத கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்க பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா, நீங்க வந்து அத சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் விதைக்கிறீங்க. அது கட்டாயம் அந்த விஷயம் வந்து நடந்தே தீரும் அப்படின்னு சொன்ன மாரி 1000 வார்த்தைகள் கூறாத ஒரு படத்த நீங்க பாருங்க. ஆ நீங்க போகும்போது இப்ப பார்த்தீங்கன்னா, டிவி எல்லாம் பார்த்தா என்ன பண்றாங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் வந்து அது நம்மள அப்படி வந்து நம்மள ஆட்கொண்டுட்டு இருக்குது. கேட்டு பாருங்க. பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னா எல்லாரும் நெனச்சுக்கிறாங்க, பூஸ்ட் சாப்பிட்டா தான் எனர்ஜி வரும் அப்படின்னா. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாருமே எத ஃபாலோ பண்றோம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்வர்டைஸ்மென்ட்ல என்ன வருதோ, அதுதான் போய் நம்ம வாங்குறோம். அதுக்கு அவ்வளவு அவங்க வந்து செலவு பண்றாங்க. நான் வந்து அவங்கள தப்பு சொல்லல. ஏன்னா, அவங்க அத போட்டு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் போட்டுர்றாங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுர்றாங்க. நம்மளும் அத நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக வரேன். அஃப்கோர்ஸ் அவங்க அது வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நான் தப்பு சொல்லல. பட் அதே மாரி தான் நமக்கு என்ன தேவை? நம்ம எப்படி வாழணும்? நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி கொண்டு போகணும்? அப்படிங்கிறத வந்து நம்ம காட்சிப்படுத்தி நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போடணும். எந்த ஒரு காட்சியும் அது தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்பதான் உருவாக்கம் அது பெறும். அது வந்து தெய்வீக அப்படின்னு சொல்லி தெய்வீக சக்தி கூறுது. அட்வர்டைஸ்மென்ட்ல அதான் பண்றாங்க. அதையே திருப்ப திருப்ப போட்டு
கண்டினியூஸா நம்மளுக்கு போய் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் நம்ம கடைக்கு போனா கூட என்ன பண்றோம்? பூஸ்ட் வாங்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா, அவ்வளவு தூரம் அவங்க அத கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த மாரி. ஒரு துல்லியமான பார்வை இருக்கணும் நமக்கு. அந்த காட்சி கம்ப்ளீட் டீட்டெயில் இருக்கணும். எப்படி வந்து நம்ம லைஃப்ப பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம், அது மாரி கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம வந்து அந்த பிக்சர்ஸ் மூலம் கொண்டு வரும்போது, டெஃபினட்டா அந்த விஷயம் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அ தெளிவற்ற விவரங்கள். வீடு கட்டணும். ஏதோ ஒரு வீடு கட்டினா போதும் அப்டின்னா, அப்படி எப்படி இருக்குது? இல்ல எனக்கு இப்படிதான் வேணும். ஒரு குழந்தைய பாருங்க. குழந்தை வந்து அதுல தெளிவா இருக்கும். ஒரு சாக்லேட் வேணுனா, எப்படியாவது அழுது அடம் புடிச்சு, இல்ல ஒரு டாய் ஒரு பொம்மை வேணுனா கூட, கடையில நின்னு அழுது அடம் புடிச்சு, நம்ம வாங்கியே நம்ம மானம் போகுதுன்னா நம்ம வாங்கி குடுக்குற அளவுக்கு அதுவரைக்கும் அந்த குழந்தை விடவே விடாது. நச்சு எடுத்துரும். அது மாதிரி அந்த அளவு நம்ம கூட நமக்கு என்ன வேணும்? நம்முடைய தேவைகள் என்ன? தெய்வீக சட்டங்கள் என்ன? அது வந்தா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? அப்படின்னு நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி, நம்முடைய ஆழ்மனதுல அந்த காட்சிகள போடும்போது கட்டாயம் அது நடக்கும். அந்த தெளிவு வேணும் நமக்கு. தெளிவில்லாம இருந்தா கட்டாயம் இது நடக்கவே நடக்காது. தெளிவற்ற விவரங்களால் நமக்கு என்ன நடக்கும்? நம்மளால அலக்கழிச்சுட்டு இருப்போம். இங்கிருந்து அங்க போவோம். அந்த வேலையாகாது. அங்கிருந்து திரும்பி இங்க வருவோம். இந்த வேலையாகாது. எந்த வேலையும் ஆகாது. நம்ம நெனைச்ச விஷயம் நடக்காது. நமக்கு தெளிவு வேணும். தெளிவான விஷயங்கள நினைக்கணும். ஆ தெளிவான பார்வை வேணும். நமக்கு ஒரு ஃபீலிங் உணர்வு நிலை கூட அந்த மாரி இருக்கணும். அப்படி 2 உணர்வு நிலை நான் சொன்ன மாரி இருக்கு. அந்த மாரி அ நம்முடைய வாழ்க்கையில பெரும்பான்மையானவர்கள போல நாடகங்களையும், துயரங்களையும், ஏமாற்றங்களையும் தான் உருவாக்கும். தெளிவில்லாம நம்ம இருந்தா இதெல்லாம் தான் நமக்கு நடக்கும். என்ன நடக்கும்? ஒரு நாடகம் நடக்கும். பாதி வழியில நின்றுருவோம். பாதி விஷயங்கள் நடந்திருக்கும். நாடகம்னா அதான். அடுத்து பார்த்தா நமக்கு பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கும். துயரம், ஏமாற்றம். ஒண்ணு நான் நெனச்சேன் நடக்கல. நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் நம்மள பத்தியே. நம்ம எத உருவாக்கணும்னு நெனைக்கிறோமோ, அத பற்றி தெளிவான காட்சிகள் வேணும். தொடர்ந்து அது மனசுல இருக்கணும். அத அடையற வரைக்கும் எப்படி அந்த குழந்தை அடம் புடிச்சு ஒரு தனக்கு வேண்டிய பொம்மைகள வாங்குதோ, இல்ல ஒரு சாக்லேட்டுக்கு கூட அழுகும் ஒரு குழந்தை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி நம்ம கூட நமக்கு வேண்டிய விஷயங்களுக்கு நம்மகிட்ட ஒரு தெளிவு இருக்கணும். அந்த காட்சிய நம்ம உருவாக்கணும். நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் கூட இருக்கணும். அதெல்லாம் இல்லன்னா கட்டாயம் அது நடக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக காட்சிகள்? அந்த காட்சிகள் நம்முடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து 5வது பாடம். நாளைக்கு நம்ம அடுத்த 6வது பாடத்துல தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரை கேட்டுட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. உங்கள நான் அன்மியூட் பண்றேன். அ நீங்க உங்களுக்கு இருக்கிற சந்தேகத்த வந்து நான் தீர்க்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கும் எந்த டவுட் இல்லையா? இப்ப நான் சொல்லிட்டு இருக்க இந்த புக்ல இருந்து வந்து அந்த புக்கோட சாராம்சம் தான். முழுமையான புக் வந்து கொஞ்சம் பெரிய புக்கா இருக்கும். அ இது வந்து ஒன்லி எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஸ்ரீதேவி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். கிளாஸ் ரொம்ப நல்ல தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நல்லா மனசுல நல்லா பதிஞ்சுது. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்காக. தேங்க் யூ. எனக்கு ஒரு சந்தேகம் மேடம். ஆ இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? இது நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாலும், இதுல கர்மாவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்து, அதனால தடைகள் ஏற்படுமா? ஆ கட்டாயம் கர்மாவும் நம்ம கூட ஒர்க் ஆகும்ல. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஈகோ, கர்மா, சூழ்நிலைகள் எல்லாமே ம். ஒர்க் ஆகும். பட் அதையும் தாண்டி நம்ம வைப்ரேஷன் வச்சு நமக்கு தேவையானவற்றை நம்ம பண்ண முடியும். சில விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்னா, ஆ ம். நமக்கு அது தெளிவில்லன்னு அர்த்தம் 1. 2வது வந்து அது நமக்கு வேண்டாத ஒண்ணா கூட இருக்கலாம். தெய்வீக சட்ட விதிக்கு புறம்பானதாக இருக்கலாம். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு விழிப்புணர்வு நிலை இல்லன்னா பெயின், சஃபரிங் அதான் வரும். நெறைய பேர் ஓகே. அதுல மாட்டிட்டு இருக்கிறதுக்கு வந்து சரியான உணர்வு நிலை இல்ல, சரியான காட்சிப்படுத்துதல் இல்ல. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. ஓகே. அப்ப அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணி எப்படின்னு கேட்டா, நீங்க ப்ராப்பரா ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கீங்க. அந்த ரோடு பிளாக் ஆயிடுச்சுன்னா போ முடியுமா? முடியாது. வேற ரோடு எடுக்கணும். ம். இல்ல ட்ரை பண்ணலாம். முயற்சி பண்ணி முடியல அப்படிங்கும்போது, அது நமக்கான பாதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சொல்றது நீங்க எப்பவுமே திறந்த மனதோட, ம். திறந்த எண்ணங்களோட, திறந்த ஓப்பன் ஹார்ட்டடா, ஓப்பன் மைண்டடா இருக்கும்போது, அத உங்களால அக்செப்ட் பண்ண இல்ல நான் இத பண்ணியே தீருவேன்னு முடியாத ஒண்ண பண்ணிட்டு இருந்தா என்ன ஆகும்? வலி, பெயின், சஃபரிங் அதான் நடக்கும்.
ஓகே. அப்ப நம்ம ட்ரை பண்ண பண்ண அது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கைய குடுக்கும். ஒரு தெளிவு வரும். நம்பிக்கை இருக்கணும். இது எல்லாத்தோடவும் ட்ரை பண்ணும். டெஸ்பைட் ஆஃப் தட் நமக்கு ஒரு முடியாத ஒரு இயலாத நிலை வந்தா முயற்சி திருவினையாக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. பட் இருந்தாலும் முடியல அப்படிங்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் வேற மாதிரி தானே எடுத்துட்டு போகணும். நான் சொன்ன மாதிரி ரோட் பிளாக் இருக்குன்னா அங்க போக முடியாது. நம்ம வேற ரோடு எடுத்து போறோம் இல்லைங்களா? ஓகே. ம். எப்பவுமே வந்து நம்ம வாழ்க்கைய வந்து பெயின் அண்ட் சஃபரிங்ல துயரத்திலயும், தெளிவற்ற நிலையிலயும், ஒரு கஷ்டத்திலயும் வச்சுட்டு இருக்க முடியுமா? முடியாது. அ அதான் சொன்னேன். அப்ப நான் சொன்ன நெறைய மாரி தடைகள் வந்துச்சுன்னாக்கா, நம்ப வந்து த ஆ. அத வந்து ஏத்துட்டு, மாத்திட்டு அத ட்ரை ஆமாமா. பண்றது அத விட்டுறணும் நெனச்சுட்டு அப்படின்னு. நம்ம கவலைப்பட்டு நான் வந்து பழைய பாஸ்ட் எல்லாம் நெனச்சு கவலைப்பட்டுருக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். வாட் ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கணும் நம்ம. ஓகே மேடம். நெறைய அதுக்கு பேர் தான் அதிலேயே சிக்கிட்டு, அதுல ஒரு பெயின் அண்ட் சஃபரிங், நோய், சைக்கோசோமேட்டிக் நெறைய பேரு மைண்ட்ல அஃபெக்ட் ஆயிட்டு, மைண்டால வந்து பாதிக்கப்பட்டு, எப்பவோ ம். நடந்து போன விஷயம் எனக்கு இது மாரி நடந்துச்சுன்னு சொல்லி அத பத்தி நெனச்சு, ரொம்ப ம். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்றது? அது அவங்களோட வாழ்க்கைய அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான். பட் அதுலருந்து அவங்க வெளியில வர முடியும். நம்ம தான் நம்ம வாழ்க்கைய டிசைட் பண்ணி வெளியில வரணும். ஓகே மேடம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ, தேங்க் யூ. அ சங்கர் ராஜ் அன்மியூட் பண்ணிக்கலாம். வணக்கம்மா, வணக்கம். வணக்கம். ஆஹ் நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. இது ஒரு 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 பொதுவான ஒரு கேள்வி. ம், அதாவது நான் வந்து பியூர் வெஜிடேரியன் ஃபேமிலியில பிறந்தவன். ம், எங்க வீட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காலிஃப்ளவர் கூட நாங்க சேர்க்க மாட்டோம். ஏன்னா சிக்கன் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால அதை சேர்க்க மாட்டாங்க சின்ன வயசுல இருந்து. ம், நானும் அப்படிதான் இருந்தேன். பட் நான் காலேஜ் படிக்க போகும்போது யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ணல. பட் நான் வந்து எக் சாப்பிட ஆரம்பிச்சேன். ம், ஓகேங்களா? அது ஒரு 2020 வரைக்கும், அதாவது தட் மீன்ஸ் ஒரு 2003ல இருந்து வச்சுக்கலாமே. 2003ல இருந்து 2020 வரைக்கும் பயங்கரமா எகிட்டேரியன் எக் பயங்கரமா சாப்பிடுவேன். ஒரு நாளைக்கு நிறைய ஒரு 7 8 அப்படிங்கிற லெவலுக்குலாம் சாப்பிடுவேன். ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ம், அதே மாதிரி 2020ல என்ன யாருமே கம்பல் பண்ணக்குள்ள நான் அப்படியே கம்ப்ளீட்டா அதை விட்டுட்டேன். ம், அது அது எனக்கு இப்ப எக் அது பக்கத்துக்கே போறது இல்ல. கம்ப்ளீட்டா இப்போ பியூர் வெஜிடேரியன். ம், ஏன் இது நடந்தது எனக்கு? அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு பாவம்னு வச்சுக்கிடுவோம் நம்ம. ம், அதாவது இந்த இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது ஒரு 17 இயர்ஸ் நான் வந்து எக் அதிகமா சாப்பிட்டிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பாவம். அப்ப இந்த ம், பாவம் இப்ப நான் ஒரு சேலஞ்சிங் ஃபேஸ் பண்றேன். அப்போ என்னை யாருமே ஃபோர்ஸ் பண்ணல. சாப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்ணல. யாருமே என்ன விட்டுரு அப்படின்னு யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ணல. எனக்கு அட்வைஸ் கூட பண்ணல. ம், நானா சாப்பிட ஆரம்பிச்சேன். நானா கம்ப்ளீட்டா விட்டுட்டேன். ம், இது ஏன் நடந்தது? நான் இப்போ ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்றேன்னா, இந்த சேலஞ்ச் எனக்கு வரணுங்கிறதுக்காக பிரபஞ்சம் வந்து இந்த மாதிரியான தப்பை நான் செய்யறதுக்கு தூண்டிச்சா அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட். ம். அது உங்களோட நான் சோல் சரியா பிளான் சொல்றேன்னா அவ்வளவுதான். நான் சொல்றது உங்களுக்கு தான் கரெக்டா? அப்படி தோணி இருக்குது. ஏதோ ஒரு ரீசனுக்காக தோணி இருக்கு. அ அதனால நீங்க விட்டீங்க. அது சோல் பிளான் அவ்வளவுதான். நீங்க நெறைய வந்து 3 விஷயங்கள அனலைஸ் பண்ணணும். ஒண்ணு வாழ்க்கையில எனக்கே இது நடந்ததுங்கிறதையும், இது ஏன் இந்த மாரி கனவு வந்தது அப்படின்னாக்க, ஃபியூச்சர்ல எப்படி நடக்க போகுது? பத்ரி சார் சொல்லியிருக்காரு. இந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ணாதீங்க. எனக்கு இந்த கனவு ஏன் வந்தது? என்னோட வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்குது? அப்படிங்கிற மாரி. அது மாரி உங்களோட சோல் பிளான் அந்த மாரி இருக்கு அவ்வளவுதான். நான் இல்ல வந்து இப்போ பை பர்த்டே வெஜிடேரியன். பட் எங்க ஹஸ்பண்ட் வீட்ல வந்து சாப்பிடுவேன். எனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி எனக்கு சாப்பிடவே தெரியல. சாப்பிட தெரியாத ஒண்ண எதுக்கு சாப்பிடணும்னு சொல்லி அப்புறம் என்னையும் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். அப்புறம் நான் வெஜிடேரியனாவே இருந்துட்டேன். பட் இன் பிட்வீன் அந்த எக் எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன். இப்ப இங்க வந்ததுக்கப்புறம் சரி அது கூட வேண்டியதில்ல. புரோட்டீன் வேணும் அதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பட் அதெல்லாம் வேண்டியதில்ல. நம்ம என்ன மற்ற உயிர்களுக்கு வந்து துன்பம் குடுக்கக்கூடாதுன்னு இன்னும் கொஞ்சம் புரிய வரும். நெறைய பேரு நான் வெஜிடேரியனா இருந்தவங்க வந்து வெஜிடேரியனா மாறி இருக்காங்க. அவங்களுக்கு அது மற்ற உயிர்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு புரிய வரும்போது அத விட்டுருக்காங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அது சோல் பிளான் தான் நான் நெனைக்கிறேன். ஃபார் சம் ரீசன் நீங்க அப்படியே மாறிட்டீங்க அவ்வளவுதான். சில மாற்றங்கள் வாழ்க்கையில வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு மாற்றம் வந்திருக்கு அவ்வளவுதான். நன்றிமா. இன்னும் ஒரே ஒரு சின்ன டவுட். இப்போ நான் இப்போ வழக்கமான கேண்டீன் எல்லாம் போய் சாப்பிட போறோம் அப்படின்னா சாப்பிடும்போது எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிடும்போது நான் வந்து மேக்ஸிமம் மோஸ்ட்லி நான் வந்து பில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் பே பண்ணுவேன். அப்ப எனக்கு அது நான் இப்போ வரைக்கும் அது 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 எனக்கு ஒரு பழக்கமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு திருப்பு நம்ம பிரதீப் சாரோட மாஸ்டரோட
ஸ்பீச்ல நான்வெஜ் சமைச்சு கொடுத்தா அதுவும் நமக்கு கர்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாமா. ஓகேங்களா? இப்போ நான் வந்து கேண்டீன்ல எல்லாமே இருக்கும். வெஜ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும். பட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாங்க நிறைய பேர் வெஜ், மேக்சிமம் வெஜிடேரியன். சில பேர் நான்வெஜ் சாப்பிட்டுறாங்க. இப்போ ம். நான் அவங்களுக்கும் சேர்த்து பே பண்ணும்போது will it be a karma for me? கட்டாயம் கட்டாயம் கர்மா தான். நான்வெஜ் வந்து நான்வெஜ்ஜுக்காக வளர்க்குறவங்க, நான்வெஜ்ஜை அது வெட்டுறவங்க, அதை வந்து வாங்கிட்டு வர்றவங்க, சமைக்கிறவங்க, பரிமாறுறவங்க, சாப்பிட்றவங்க, அதுக்கு பே பண்றவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டெல்லாம் அவங்க பொண்ணு சாப்பிடுறாங்க, அதுக்கு பே பண்ண மாட்டாங்க அவங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. ஓ, ஓகே, ஓகே. நீங்க தானே அதை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? இல்ல இது என்கரேஜ் இல்ல. இது ஃப்ரெண்ட்ஸா யாரும் ஒரு போகும்போது ஆத்தர்னு சொல்ல ஒரு ஆத்தர் சொல்லி இவங்க எல்லாருமே அதுல வர்றாங்க. இவங்க 7-8 பேர் வந்து எல்லாமே அந்த கர்மாக்குள்ள வர்றாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்க ரிலேட்டிவ் ஒருத்தங்க அந்த ஆடு வளர்த்திட்டு இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் நல்லா இருந்தாங்க. எப்ப இத வளர்த்தி அத வந்து விக்க ஆரம்பிச்சாங்களோ, எனக்கு தெரியல. அதனாலயோன்னு தெரியல. அன்னையிலருந்து அவருக்கு கால் வலி. நான் கூட சொல்ட்டேன். "நீங்க இத வளர்த்தாதீங்க. வேற ஏதாவது வேலை பண்ணுங்க. இல்ல சும்மா கூட இருங்க" அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க கேட்கிற மாதிரி இல்ல. பட் தெரியல. அவங்க ரொம்ப நீ பெயினோட இருக்காங்க. நீ சர்ஜரி பண்ணணும்னு இருக்காங்க. பட் இதனாலயே எதனாலேன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். அவங்க கேட்கல. அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கேட்கறதும் கேட்காது அவங்களோட இஷ்டம். நம்ம வந்து கம்பல் பண்ண முடியாது. அவ்வளவுதான். பட் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் நம்ம பே பண்ணக்கூடாது அதுக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓகே. என்கரேஜும் ஏன்னா பண்ணக்கூடாது. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து தரவும் கூடாது. இல்ல இல்ல நாங்க பியூர் அது வெஜிடேரியன் சமைக்கிற இல்ல. பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி லாஸ்ட் இயர் யக்னம் வந்து ஃபுல் செட் ஆஃப் நம்ம வாடகைக்கு எடுத்தோம்னாக்கா பாத்திரம் எடுத்து யக்னம் சமைச்சோம்னாக்கா நான்வெஜ் சமைச்சிருப்பாங்கன்னு சொல்லி அகத்தியர் பிரமிட் ஆசிரம்ல ஃபுல் செட் ஆஃப் வெசல்ஸ் வாங்கணும். 1.5 lakhs கொடுத்து பெரிய பெரிய பாத்திரம் கரண்டி கரண்டி எல்லாமே வாங்கணும். வாடகைக்கு எடுக்கக்கூடாதுங்கிற பிரதிஷ்டை ரொம்ப இதா இருந்தாங்க. நாங்க கூட சொன்னோம் அந்த பாத்திரத்தெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணமே கணக்கு எடுக்கணுமே எல்லாம் சொல்ல. பட் பரவாயில்ல எல்லா பாத்திரம் புதுசா வாங்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு வாங்கணும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஒருத்தவங்க வீட்டில் இருக்க பாத்திரத்தை கூட டிஸ்போஸ் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காரு சார். ஏன்னா அதுல இந்த கண்டிப்பா, எனர்ஜி இருக்கும். கண்டிப்பா. நான்வெஜ் சமைச்சரோட எனர்ஜி இருக்கும். அதே மாதிரி நீங்க பாருங்க ஒரு நல்ல எனர்ஜியோட குளிச்சுட்டு தியானம் பண்ணிட்டு சமைச்சு பாருங்க. அந்த எனர்ஜி லெவலே வேறையா இருக்கும். நீங்க கோவமா சமைச்சு பாருங்க வேறமா இருக்கும். மகாத்மா காந்தி சிறையில் இருக்கும்போது அவரு கொலை செய்யணும்னு தோணுச்சாம். அப்புறமா தான் அவர் கண்டுபிடிச்சு சொன்னாங்களாம். ஒரு கொலைகாரர் வந்து அன்னைக்கு சமைச்சு கொடுத்திருக்காரு அப்படின்னு. நீங்க நினைச்சு பாருங்க. எப்போ பண்ண கொலைக்கு அவர் ஜெயில் இருக்கிறாரு. அவரு சமைச்சு கொடுத்தனால இவருக்கு கூட அந்த தாட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. எதுக்காக நான் இதை சொல்ல வரேன்னா, அந்த எனர்ஜி அவ்வளவு எனர்ஜி மேட்டர்ஸ். நீங்க யாரு கூட இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜியோட இருப்பீங்க. சில பேர் இருந்தா கூட இருந்தா ஹாப்பியா இருப்பீங்க. சிலர் கூட போய் இருந்து பாருங்க. ஏன்டா இருக்கிறோம்னு இருக்கு இல்லைங்களா? அது மாதிரிதான். நான் வந்து அவங்கள தப்பு சொல்லலைங்க. அந்த விட்னஸ் கான்ஷியஸ்ல அவங்கள பார்க்கணும். யாருமே தப்பு சொல்றதுக்காக இங்க இல்ல. அவங்கள வந்து அவங்க அப்படி இருக்காங்க அவ்வளவுதான். நமக்கு என்ன முடியுமோ நம்ம அங்க இருக்கணும். நமக்கு அந்த இடம் பிடிக்கலையா நம்ம அங்கிருந்து வந்துடணும் அவ்வளவுதான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாரிதான் எனர்ஜி வந்து அவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகும். அதான் இப்ப இந்த புக்ல கூட என்ன சொன்னாங்க? நம்ம வந்து புனிதத்தன்மை அடைய, நம்ம நம்ம வைப்ரேஷன் இன்கிரீஸ் பண்ண இந்த உலகமே குணமாக்கப்படுகிறதுன்னு நான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொன்னேன் நானு. உலகமே குணமாக்கப்படுது. நீங்க நம்முடைய வைப்ரேஷன் நல்லா இருந்தா நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கும். பிரச்சனைகள், சவால்கள் இல்லாம குடும்பமும் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கவே முடியாது. பட் அந்த சவால்களை ஏத்துட்டு அத ஹேண்டில் பண்ணிட்டு, நம்ம வந்து அந்த சந்தோஷமான ஒரு நல்ல ஹையர் வைப்ரேஷன் இருக்கும்போது, அந்த ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆகும். ஒரு ஃபேமிலி இம்ப்ரூவ் ஆனா, லாட் அ லாவோட்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு. சைனீஸ் பிலாசபர். ஃபேமிலி இண்டிவிஜுவல் இருந்து தான் வந்து நல்ல வைப்ரேஷன் வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஃபேமிலி. அப்புறம் நம்மள சுத்தி இருக்க கம்யூனிட்டி. அப்புறம் தான் நாடே முன்னேறும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த எனர்ஜி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல வரேன் நான். நன்றிம்மா, நன்றி. ரொம்ப எஸ். நன்றி. ஓகே. ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனிவே நம்ம வந்து இப்போ மெடிடேஷன் போலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க நாளைக்கு கேளுங்க. நான் பதில் சொல்றேன்.